அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நமது விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜாதி கட்டுப்பாட்டை மீறியவங்க, ஜாதியை மீறி திருமணம் செய்து கொண்டவர்கள் அப்படின்றவங்கள ஊர் விளக்கம் செய்ததை பார்த்திருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் அதன் உச்சமாக ஒரு எழுத்தாளர், அவர் எழுதின ஒரு நாவலுக்காக அவர் ஊர்ல வசிக்க முடியாத நிலைமை எழுத்தாளர் பெருமாள் முருகனுக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்க ஜாதிய சக்திகளும் மதவாத அமைப்புகளும் சேர்ந்து இப்படி ஒரு நிலைக்கு அவரை தள்ளிட்டாங்க, அவருடைய படைப்பு சுதந்திரத்தை பறிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. படைப்பு சுதந்திரம் அப்படின்ற ஒன்றுக்கு எல்லை இல்லையா? எதை வேண்டுமானாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? கட்டாயமா படைப்பாளிகளுக்கு சுதந்திரம் இருப்பதை போல ஒவ்வொரு தனிநபருக்குமான சுதந்திரம், அவங்களுடைய உரிமை பாதுகாப்புங்கிறது அவசியமானது. சுதந்திரம் என்கிற பெயரால் யாரையும் காயப்படுத்தி விட முடியாது, எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் கொச்சைப்படுத்தி விட முடியாது. அதே வேளையில் அதற்காக அச்சுறுத்துவதும், ஊரை விட்டே விரட்டுவதும், குடும்பத்தையே காலி செய்து விடுவோம் என்று மிரட்டுவதும் எந்த வகையிலும் நியாயமானதல்ல. பெருமாள் முருகனை பொறுத்தவரையில் அவர் ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் என்றால், அந்த நாவல் எழுதிய பெருமாள் முருகனும் எந்த குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தியதாக சொல்லுகிறார்களோ அதே சமூகத்தை சார்ந்தவர். மிக வெளிப்படையாக சொல்ல போனால் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். இந்த நூல் வெளியாகி 4 வருடங்கள் ஆகின்றன. இது ஆங்கிலத்திலும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கானவர்கள் அதை படித்திருக்கிறார்கள். இதுவரையில் அது பிரச்சனையாக்கப்படவில்லை. செய்தியாளர்கள் சந்திப்பிலே பெருமாள் முருகன் பேசுகிற போது ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக சாதி உணர்வுகளை பயன்படுத்துகிறார்கள், மக்களிடையே இருக்கக்கூடிய சாதி உணர்வை எனக்கு எதிராக திசை திருப்பி விடுகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக அதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அங்கே தனிநபர் பகை. பெருமாள் முருகன் அவர்கள் ஒரு படைப்பாளி, அவருடைய எழுத்து சுதந்திரத்தை பறிக்க வேண்டும் என்பதை தாண்டி தங்களுக்கு எதிராக எழுதியிருக்கிறார் என்பதனால் அவரை ஓரங்கட்டி அவருக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்களிடத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள். இதை எந்த வகையிலும் நாம் ஏற்க முடியாது. பெருமாள் முருகன் என்ற எழுத்தாளன் இறந்து விட்டான், இனி அவன் எழுத மாட்டான், இதற்கு முன்னால் எழுதிய நூல்களை கூட அவன் திரும்ப பெற்றுக் கொள்கிறான், என்னிடம் என்னுடைய நூலை வாங்கி யார் வேண்டுமானாலும் அதை எரித்து கூட விடுங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய நிலைமை இன்றைக்கு ஆளாகி இருக்கிறது. இதற்கு எதிராக அவருடைய நூலை தடை செய்ய வேண்டும், அவர் வெளியேற வேண்டும் அப்படின்னு வந்த குரல்கள் வலுவாக இருக்கின்றன. ஆனால் அவருக்கு ஆதரவாக வந்த குரல்கள்னு எடுத்தா சில எழுத்தாளர்கள், சில கலைஞர்கள், சில கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உங்களையும் தவிர பாமகவும் தேமுதிகவும் மௌனமா தான் இருக்காங்க. இந்த மௌனத்துக்கு பின்னாடி வாக்கு வங்கி அரசியல் இருக்குன்னு சொல்லலாமா? பொதுவாக தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய அரசியல் கட்சிகள் சாதிய பிரச்சனைகளை அவ்வளவு எளிதாக தொட்டு விடுவதில்லை, விமர்சிப்பதில்லை, அதிலே கருத்து சொல்வதில்லை. வாக்கு வங்கி அரசியல் அதற்கு அடிப்படையான காரணம். எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். பெருமாள் முருகனுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற கொடுமை சாதாரணமானதல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அச்சுறுத்தல், தாறுமாறான விமர்சனங்கள், அருவருப்பான வசைமொழிகள். பெரும்பாலான கட்சிகளில் தேர்தல் அரசியல், பதவி அரசியல் என்கிற அடிப்படையில் தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறார்களே தவிர ஒரு முற்போக்கான சிந்தனையோடு, ஜனநாயக சிந்தனையோடு, சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு பொது வாழ்க்கைக்கு வருவது மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆக ஜனநாயக சக்திகளின் எண்ணிக்கை எப்போதுமே குறைவாகத்தான் இருக்கும். பிற்போக்கு சக்திகளின் எண்ணிக்கை எப்போதுமே பெரும்பான்மையாகத்தான் இருக்கும். ஜனநாயக சக்திகளை பொறுத்தவரையில எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் பெருமாள் முருகனுக்கு பாதுகாப்பாக பேசியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கு அவர் இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி விரக்தி அடைந்து பெருமாள் முருகன் செத்துவிட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்காக இந்த அரசு வெட்கப்பட வேண்டும். அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறியதால் இந்த அரசு வருந்த வேண்டும். அப்படின்னா நீங்க சொல்றது தமிழ்நாடு ஒரு பண்பட்ட மண், பெரியார் மண் அப்படின்றதெல்லாம் ஒரு மாயையா? அப்படி நாம சொல்லிட முடியாது. பெரியாரியவாதிகளின் எண்ணிக்கை இன்னும் பெருக வேண்டும். தேர்தல் அரசியலை தாண்டி சமூக இயக்கமாக மக்களை பெரியாருடைய கருத்துக்கு ஆளாக்க வேண்டும், அவரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். பெரியாருடைய சிந்தனையாளர்கள் இன்னும் இந்த மண்ணிலே இருக்கிற காரணத்தினால்தான் பெருமாள் முருகனுக்கு ஆதரவு குரல் கூட இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் பெருமாள் முருகனை என்றைக்கு அவர்கள் சாம்பலாக்கி இருப்பார்கள். அவர் ஒரு வரலாற்று ஆய்வின் அடிப்படையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக செவி வழி செய்திகளும் வேறு சில தரவுகளையும் கொண்டு ஒரு புதினத்தை படைத்திருக்கிறார்.
ஆக கதையிலே வரக்கூடிய பாஞ்சாலி கதையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மாதொருபாகன் கதையிலே வரக்கூடிய ஒரு சில பகுதிகளை, அது சில பத்திகள், ஒரு குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை அவர் குறிப்பிடுகிறார். தசரதனுடைய வாழ்க்கையை ஏன் இதுவரை நாம் ஒரு இடத்தில் கூட கேள்வியாக்கவில்லை? பெரியாரை தவிர இன்றைக்கு போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் இதை ஏன் கேள்வியாக்கவில்லை? இவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக அப்பாவி மக்களிடம் இருக்கிற சாதி உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த பெருமாள் முருகனை எதிர்க்கக்கூடியவர்கள் சிலர் தனிநபர் பகை. அதனால் 4 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு கதையின் சில பகுதிகளை எடுத்து வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அணிதிரட்டுகிறார்கள், சாதிய உணர்வுகளை தூண்டிவிடுகிறார்கள். படைப்பு சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஜாதியவாதிகளுடைய கை ஓங்குகிறது, அவங்க சுயநலத்திற்காக இப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. சில மாதங்களுக்கு முன்னால் வேறொரு சர்ச்சை வந்தது. அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை, கேலி சித்திரத்தை NCERT தவறாக வெளியிட்டது, அவரை கொச்சைப்படுத்துற வகையில் அது இருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. நாடார் சமூக பெண்களை பற்றி தவறான வரலாற்று குறிப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கொதித்தெழுந்தாங்க. அந்த போராட்டத்தை கூட நீங்க நியாயப்படுத்தினீங்க. ஆனா இன்றைக்கு அதற்கு ஒரு நியாயமும், திருச்செங்கோட்டுக்கு வேறொரு நியாயமும் சொல்வீங்களா? அதாவது திருச்செங்கோட்டு போராட்டத்தை நான் தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. அவர்கள் பெருமாள் முருகனை மிரட்டியதை போல, அச்சுறுத்தியதை போல, ஊரை விட்டு காலி செய்து ஓடிவிடு என்று சொல்லுவதைப் போல, ஒட்டுமொத்த சமுதாயத்தையே திரட்டி ஒரு தனிநபருக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துவது போல நான் எங்கும் அப்படி செய்யவில்லை. ஜவஹர்லால் நேரு காலத்திலே போடப்பட்ட கார்ட்டூன், அதை இன்றைக்கு வழியே கொண்டு போய் பள்ளி மாணவர்களின் பாடத்திட்டத்திலே போய் திணிக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த பார்வை வேறு, இன்றைக்கு இருக்கிற பார்வை வேறு. இது ஏன் நிகழ்ந்தது, இதற்கான விளக்கம் வேண்டும் என்றுதான் நான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினேன். அது திட்டமிட்டு இந்துத்துவ கருத்துக்களை திணிப்பது, இந்துத்துவ தலைவர்களையும் அல்லது அதை எதிர்த்த தலைவர்களையும் அவர்களின் கோணத்திலே மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்கிற அந்த முறைதான். அதாவது இன்றைக்கு காந்தியை பின்னுக்கு தள்ளுவதற்காக பட்டேலை உயர்த்தி பிடிப்பதில் ஒரு சதி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு வன்முறைகளை தூண்டுவதற்கான ஒரு சதி இருக்கிறது. ஆகவே திருச்செங்கோடு விஷயத்தையும் அம்பேத்கர் தொடர்பாக எழுதப்பட்ட கார்ட்டூன் விஷயத்தையும் நான் யாரையும் மிரட்டல, எந்த அமைச்சரையும் மிரட்டல. இவரை பதவி விட்டு ஓடணும் இல்லைன்னா இவரை காலி பண்ணிடுவோம்னா நம்ம சொல்லல. பெருமாள் முருகன் தனிப்பட்ட முறையிலே மிரட்டப்பட்டு இருக்கிறார். அதைத்தான் நாம் சொல்றோம். அவங்க எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லல. இது எங்க சமுதாயத்தை கொச்சைப்படுத்துன்னு சொன்னா அதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கட்டும், காவல்துறையில புகார் கொடுக்கட்டும், அந்த புத்தகத்துக்கு தடை வேணும்னு சொல்லி கேட்கட்டும். ஆனா மக்களை திரட்டி வைத்துக் கொண்டு அவருக்கு தனிப்பட்ட முறையிலே அச்சுறுத்தல் கொடுப்பதுதான் தவறு என்று நாம் சொல்லுகிறோம். 4 வருடத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு நாவலுக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு வர்ற எதிர்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் இது திட்டமிட்ட ஒரு தூண்டுதல். இன்னும் சொல்ல போனால் மோடி பிரதமரான பிறகு அகில இந்திய அளவில் மதவாத சக்திகள், குறிப்பாக இந்துத்துவ சக்திகள் இப்படிப்பட்ட அரசியலை ஆங்காங்கே கையில் எடுக்க தொடங்கிவிட்டார்கள். இது அவர்களுக்கு இந்து அல்லாதவர்கள் என்ற அடிப்படையிலே வாக்கு வங்கியை பிரிப்பதற்கு பயன்படும் உத்தியாக கருதுகிறார்கள். இதையெல்லாம் பேசினால் நம்முடைய சாதிக்காக இந்த கட்சி பேசுகிறது அல்லது இந்த இயக்கவாதிகள் பேசுகிறார்கள், நம்முடைய மதத்துக்காக பேசுகிறார்கள் என்ற உணர்வை தூண்டி குஜராத்திலே எப்படி அவர்கள் இந்து அல்லாதவர்கள் என்று பிரித்து அரசியல் ஆதாயம் தேடினார்களோ, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்து அல்லாதவர்கள் என்கிற உணர்வை தூண்டி அரசியல் ஆதாயம் பெற்றார்களோ, அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே மதவாத அரசியலை வேரூன்றி செய்வதற்கான பல்வேறு முயற்சிகள் நமக்கு தெரியாமலேயே செய்யப்படுகின்றன. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, ஒரு உத்தியாக கையாளப்படுகிறது. எனவே இந்த சக்திகளின் பின்னால், பெருமாள் முருகனுடைய நாவலுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய சக்திகளின் பின்னால் இப்படிப்பட்ட மதவாதிகளும் இருப்பார்களோ என்கிற ஐயம் எமக்கு இருக்கிறது. ராஜபக்சே இப்ப தோற்றிருக்கிறார். 6 வருடங்களுக்கு பிறகு பொங்கலை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவிக்கிறது. பொங்கல் கொண்டாட்டத்தை தவிர்த்து வந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆண்டு கொடுங்கோலன் ராஜபக்சே வீழ்ச்சியை கொண்டாடும் வகையில், மகிழ்ச்சி பொங்கும் வகையில் நாடு தழுவ கொண்டாடுகிறோம்னு நீங்க ஒரு அறிக்கையில சொல்றீங்க. ராஜபக்சேவுடைய தோல்வி தமிழர்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்ல முடியுமா? இதனால தமிழர்களுக்கு பெரிய நன்மை வந்துரும் அப்படின்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? கட்டாயமா இதனால எந்த நன்மையும் கிடைக்க போவதில்லை. ராஜபக்சேவும் ஸ்ரீசேனாவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள், ஒரே நச்சு பாம்பின் பற்கள். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான பண்புள்ளவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த நேரத்தில் பொன்சேகாவுக்கு அடுத்தபடியாக அந்த ராணுவ இலாக்காவை கண்காணிக்கக்கூடிய அதிகாரியாக, அமைச்சராக இவர் இருந்திருக்கிறார். இந்த தேர்தலில் கூட பிரச்சாரத்தின் போது அங்கு நிலை கொண்டிருக்கிற ராணுவத்தை திரும்ப பெற மாட்டோம்,
ராஜபக்சே மீது நடத்த இருக்கிற போர்க்குற்ற விசாரணையை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிறார். எனவே சிறிசேனா வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் நாம் இதை கொண்டாடவில்லை. ராஜபக்சே வீழ்ச்சியடைந்தது ஒரு முதல் கட்ட தண்டனை. ஜனநாயக பூர்வமாக மக்கள் அவரை தண்டித்திருக்கிறார்கள். சட்டப்பூர்வமாக அவரை தண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது இரண்டாவது கட்டம். எனவே இது ஒரு முதல் கட்ட தண்டனை என்கிற அளவிலே இதை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். முள்ளிவாய்க்காலில் நமது மக்கள் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்ட நிலையிலே நாம் பொங்கலை கொண்டாட வேண்டாம் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டோம். இப்போது ராஜபக்சேவை வீழ்த்தி இருக்கிறோம். அது சிங்களவர்களும் சேர்ந்து ராஜபக்சேவை வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில ஒரு கொடுங்கோலன் வீழ்ந்தான் என்கிற வகையில பெரும்பான்மைவாதம் எப்போதும் வெற்றி பெற்று விடாது என்பதற்கு சாட்சியமாக இந்த ராஜபக்சேவின் தோல்வி அமைந்திருக்கிறது. எனவே இதை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறேன். தமிழீழம்தான் ஒரே தீர்வு அப்படின்ற கருத்தை நீங்க சொல்றீங்க, திரு வைகோ, திரு நெடுமாறன் போன்றவர்கள் தொடர்ந்து சொல்றீங்க. இது உங்களுடைய விருப்பம். அது அங்க இன்றைய காலகட்டத்தில் அது நிறைவேறவில்லை. அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கும் வாக்களிக்கிறாங்க, வடக்கு மாகாண தேர்தல் நடந்தாலும் வாக்களிக்கிறார்கள். நீங்க கல யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், அங்கிருக்கு மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழலை கருத்தில் கொள்ளாமல், நீங்க விரும்பின ஒன்றை, உங்கள் விருப்பத்தை அவர்கள் மேல திணிக்கிறீங்க, அது சரியல்ல அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அதாவது இறுதி இலக்கு என்பது ஒன்று, இடைக்கால தீர்வு என்பது ஒன்று. நாம் இறுதி இலக்கு தான் சொல்றோம், தமிழீழம்தான் நிரந்தரமான தீர்வுன்னு. அப்ப அதுக்கு இடைக்கால தீர்வு எதுவுமே வேண்டாம்னு நாம சொல்லல. டெவால்யூஷன் ஆஃப் பவர், அவங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தா அந்த நடைமுறையும் வரவேற்கிறோம் நாம. அதனால இது முரண்பாடு கிடையாது. நம்ம நிலையான ஒரு தீர்வுக்கு தமிழீழம்தான் ஒரே வழி. அதே நேரத்தில் அவருடைய வாழ்வுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதிகார பகிர்வு அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும், தமிழர்களையும் ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் வாழக்கூடிய பூர்வீக பகுதியாக இருக்கிற வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஒரே தாயகமாக அங்கீகரிக்க வேண்டும். இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திற்குள் இடம்பெற வேண்டும். இந்த கோரிக்கை தான் நம்ம வைக்கிறோம். அதனால இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபட்டதல்ல, முரண்பட்டதல்ல. நீங்க சொன்னது மாதிரி ஒரே பாம்பினுடைய இரண்டு பற்கள் அப்படின்னு தெரிஞ்சும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீசேனாவை ஆதரித்தது. இப்போ அவர்கிட்ட ஏதேனும் உத்தரவாதத்தை பெற்று அவர் வந்தால் தமிழர் பிரச்சனையை தீர்வு காண முயற்சிப்பார் அப்படின்ற வாக்குறுதிகளை பெறாமல் அவங்க ஆதரிச்சிருப்பாங்களா? இல்ல, அப்படி வாக்குறுதி பெற்ற மாதிரி தெரியல. அந்த மாதிரி எந்த சந்திப்பு நிகழல. அந்த மாதிரி சந்திப்பு நிகழ்ந்திருந்தா அந்த வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்திருப்பாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இனப்படுகொலை குற்றவாளியாக இருக்கிற ராஜபக்சேவுக்கு தண்டிக்க வேண்டிய நேரம் அது விசாரணைக்கு வந்திருக்கிறது. அது ஒரு நீதிமன்ற மாதிரி தேர்தல் என்பது. எனவே அவருக்கான தண்டனையை இப்போது வழங்கியிருக்கிறார்கள். இந்த தண்டனையின் மூலம் ஸ்ரீசேனா திருந்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முடிவு எடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த போர்ல பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை தமிழ் மக்கள் மிக பெருவாரியாக போய் அந்த தேர்தலில் வாக்களிச்சதை பார்க்கிறோம். அவர்களுடைய வாக்குதான் ஆட்சி மாற்றத்துக்கு அடித்தளமாக இருந்திருக்கிறது. அந்த மக்கள் நம்பிக்கையோடு இந்த தேர்தலை அணுகியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அவநம்பிக்கையோடு அதை பார்க்கிறாங்கன்னு சொல்ற விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அங்க பாதிக்கப்பட்டவர்கள் ராஜபக்சே எவ்வளவு கொடூரமான ஒரு இனப்படுகொலையை செய்தார்கள் அப்படிங்கறத நேருக்கு நேரா எதிர்கொண்டவர்கள். வடக்கு மாகாணத்தில் 74%, கிழக்கு மாகாணத்தில் 80% மேல் சிறிசேனாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த தனி மனித எதிர்ப்பு என்பது மட்டுமே அவர்கள் மனதில் குடிகொண்டிருக்கு. இந்த ராஜபக்சேவை வீழ்த்த வேண்டும். ஒருவேளை ராஜபக்சே வெற்றி பெற்றிருந்தால் தன்னுடைய அத்தனை செயல்பாடுகளையும் நியாயப்படுத்தி ராஜபக்சே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். நான் புலிகளை அழித்தது நியாயம், தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டது நியாயம், என்னுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் நியாயமானவை, எனவே தமிழ் மக்களே வாக்களித்து விட்டார்கள், என்னை வெற்றி பெற வைத்து விட்டார்கள் என்று சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். அதை தடுப்பதற்காவது இன்றைக்கு தமிழ் மக்கள் அங்கே ஒட்டுமொத்தமாக திரண்டு அவருக்கு எதிராக வாக்களித்திருப்பது பயன்படுகிறது. ராஜபக்சேவை ஒரு கொடுங்கோலனாக சித்தரித்து அவரை வில்லனாக உருவகப்படுத்தி, ஒரு பொது எதிரியாக உருவகப்படுத்தி ஒரு அரசியல் நடந்தது. இப்ப அவர் தோற்றிருக்கிறார். இப்ப பாஜக தலைவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு அஜெண்டாவை மட்டும் வச்சு கட்சி நடத்தி கொண்டிருந்த பல கட்சிகள், பல தலைவர்களுக்கு இப்ப வேலை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இப்ப ராஜபக்சே அங்க ஆட்சியில் இல்ல அப்படின்னு பாஜக தலைவர்கள் கிண்டல் அடிக்கிறாங்க. அவங்க கிண்டல் அடிக்கிறது உங்களையும் சேர்த்தா? அவர் வைகோ அவங்க சொன்னாங்க. அது வைகோ மட்டும் இல்ல, ஈழத்தமிழர் பிரச்சனையில தலையிடக்கூடிய அத்தனை பேருக்கும் அது பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன். ராஜபக்சேவுடைய எதிர்ப்பு மட்டுமே நான் ஈழ விடுதலை அரசியல்ல இல்ல. ராஜபக்சே எதிர்ப்புங்கிறது ஒரு தனிநபர் எதிர்ப்பு. ஆனால் சிங்கள இனவாத ஒடுக்குமுறை தான் நாம் எதிர்க்கிறோம்.
அதனால வந்து சிங்கள இனவாத ஒடுக்குமுறை தீருகிற வரையில் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிற வரையில் நம்முடைய போராட்டம் தொடரும். ஆனா அவங்க வந்து ஒரு விரக்தியின் அடிப்படையில் அல்லது வந்து ஒரு அதிகாரம் இருக்கிறது என்கிற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை அவங்க வெளியிடுறாங்க. ராஜபக்சே எதிர்ப்பு மட்டுமே ஈழ விடுதலை அரசியலில். இப்ப ராஜபக்சே ஆட்சியில் இல்ல, புதிய ஆட்சியாளர் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு 100 நாள் அவகாசம் தரணும் அல்லது 6 மாசம் அவகாசம் தரணும், அவர் இந்த பிரச்சனை எப்படி அணுகிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பொறுத்திருக்க போறீங்களா? அல்லது தேர்தலுக்கு முன்னால் நீங்க முன்வைத்த முழக்கங்களையே இப்போது முன்வைப்பீங்களா? சிறிசேனாவுடைய பேச்சு அணுகுமுறைகளை பார்த்தால் அவர் ராஜபக்சேவிலிருந்து எதுவும் மாறுபட்டவராக தெரியவில்லை. அவருக்கு பின்னால் இருந்து இயக்குகிற சக்திகள் மிக தீவிரமான மதவாத சக்திகள், தீவிர பௌத்த பிக்குகள் எல்லாம் அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள். அதுல இன்னொரு மிக முக்கியமானது, இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே ராஜபக்சே இருக்கிற சுதந்திர மக்கள் கட்சியிலேயே கடும் அதிருப்தி சந்திரகா தலைமையில் உள்ள ஒரு குழு, அவருடைய வேட்பாளராகத்தான் ஸ்ரீசேனா அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே ஒரே குட்டையில் உரிய பட்டைகள் தான் ஸ்ரீசேனாவும் ராஜபக்சேவும். ஆனால் ராஜபக்சேவுக்கு கிடைத்திருக்கிற தண்டனையின் அடிப்படையில் இருந்து ஸ்ரீசேனாவின் அணுகுமுறை மாறலாமா என்று நாம் காத்திருக்கலாம். ஈழத்தமிழர் சிக்கல்ல ஒன்று தமிழீழம்தான்ற தீர்வு, போர்க்குற்ற விசாரணை, பொது வாக்கெடுப்பு அல்லது அரசியல் தீர்வுக்கான அதிகார பகிர்வுக்கான முயற்சிகள். இதுல அங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் ஒரே குரல்ல பேசல, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை பேசக்கூடிய கட்சிகளும் பொதுவான கோரிக்கைகள் இவை, ஒற்றை கோரிக்கை அல்லது பொதுவான கோரிக்கை இது அப்படின்னு சொல்லி ஒரு பொது கருத்தை இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் எட்டவில்லை. புலம்பெயர்ந்த தமிழர்களும் கூட ஒரே மாதிரியான குரலில் ஒரே குரலில் தமிழர் பிரச்சனையை பேசல. இந்த குழப்பம் முரண்பாடுதான் தமிழர் பிரச்சனையை மேலும் சிக்கலாக்குறது, தமிழர்களுக்கான பேச்சு வலிமையை அவர்களுடைய வேற வலிமையை குறைக்கிறதுன்னு சொல்லலாமா? உங்களுடைய அனாலிசிஸ், அதாவது இந்த பகுப்பாய்வுங்கிறது ரொம்ப சரியானது. ஆனால் எல்லா விடுதலை போராட்டங்களிலும் நிலவக்கூடிய ஒரு குழப்பம் தான் இது. எல்லாரும் ஒரே மாதிரியும் பேசிட முடியாது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தங்களுடைய நலன்களில் இருந்து ஈழத்தமிழர் பிரச்சனையை பார்க்கிற அந்த முறையை நாம் வந்து மாற்றியாக வேண்டும். அது அங்க இருக்கிற மக்கள் வந்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பில் இருந்தும் வலிகளில் இருந்தும் உடனடி கோரிக்கை என்னங்கிறத முன்வைக்கிறாங்க. புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படியாவது தமிழ்நாட்டு தமிழர்களின் ஆதரவோடு நாம் வந்து அல்லது சர்வதேச நாடுகளின் ஆதரவோடு நமக்கான தீர்வை பெற முடியுங்கிற நம்பிக்கையிலிருந்து அந்த விஷயத்தை அணுகிறாங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் தங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி மாறுபாடுகள், வேறுபாடுகள், முரண்பாடுகள், பகை, இந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைகளை அணுகுகிறார்கள். இதுல தங்கள் சுயநலத்துக்கு இந்த பிரச்சனை அணுகிறாங்கன்னா யார் அப்படி அணுகுறாங்கன்னு சொல்லுவீங்க? இல்ல, எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பேசுற அத்தனை பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் தூக்கி போட்டு ஒன்னா வரணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். என்ன மாறுபாடு இருந்தாலும் அது திமுகவும் அதிமுகவும் கூட ஒரே மேடையில நிக்கணுங்கிறது தான். ஏன்னா இது வந்து ஒரு இன விடுதலை. ஒரு முள்ளிவாய்க்காலுக்கு கிளிநொச்சியை கைப்பற்றிய நேரத்தில் இந்த குரலை நான் ஓங்கி முழங்கினேன். ஒரே குரலில் அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று நாம் பேசியிருந்தால் நாம் வந்து ஒரு சாதனை படைத்ததா அல்லது நம்ம உள்ளபடியே தமிழ் மக்களுக்கு தொண்டு செய்தா அர்த்தமா இருக்கும். ஆனா என்ன நம்ம பண்ணோம்னா, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்களாலதான் வந்து இந்த யுத்தம் தொடர்ந்தது, இவங்களாலதான் வந்து அந்த படுகொலை நடந்ததுன்னு நமக்கிடையில இருக்கிற ஆதரவாளர்களையே வந்து தட்டி கழித்து விடக்கூடிய வகையில, ஆதரவாளர்களையே விரட்டி வெளியேற்றக்கூடிய வகையில நம்முடைய அணுகுமுறை இருந்தது. கடந்த காலத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனையை வைத்து 2009 தேர்தல் அல்லது 2011 தேர்தல், 2014 தேர்தல் இதுவரையிலும் கூட காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்படுறதுக்கும் சரி, திமுகவோட வீழ்ச்சிக்கும் கூட இலங்கை பிரச்சனை ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கு அங்க ஆட்சி மாற்றம் வந்துட்ட நிலையில இனி தமிழ்நாட்டு அரசியல்ல இலங்கை பிரச்சனை அப்படின்றது ஏதேனும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக தொடர்ந்து இருக்குமா? அது முக்கியமான பிரச்சனை தான். அது தீர்வு கிடைக்கிற வரையிலும் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை முக்கியமான பிரச்சனை தான். ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் இங்கு வந்து நிலை மாறுகிறது. தமிழ்நாட்டு தேர்தல், இந்திய தேர்தல்கள்ல இங்கு நிலை மாறுகிறது. இங்க இருக்கக்கூடிய சூழலை பொறுத்துதான் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையை நம்ம வந்து கையாளுறோம். இங்க இருக்கிற சூழல்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. அப்ப இங்க வந்து இன்றைய நிலைய சூழலை பொறுத்தவரையிலும் ஈழத்தமிழர் பிரச்சனையை 2014 நாடாளுமன்ற தேர்தலில் யாருமே பேசல. 2009 அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது பயன்படுத்தினாங்க. யாரும் பேசலன்னு சொல்ல முடியாது. தேர்தல் களத்தில் பேசாமல் இருந்திருக்கு. தேர்தல் களத்தில் தான் சொல்றேன். ஆனால் கூட்டணி காங்கிரஸோட கூட்டு சேருவதா வேண்டாமா அப்படின்னு எந்த கட்சியும் காங்கிரஸோட கூட்டு சேராமல் போனதற்கு இலங்கை பிரச்சனை ஒரு காரணம் இல்லையா? முக்கியமான காரணி இல்லையா? அப்படி நான் அதை பார்க்கல. திமுக விலகி வந்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? திமுக விலகி வந்ததுக்கு இப்ப வந்த காரணம் சொல்லலாம். ஆனால் வந்து அதுக்கு பல காரணங்கள் இருக்கு.
காங்கிரசுக்கே பொதுவா அகில இந்திய அளவில் ஒரு கெட்ட ஒரு பிம்பம் உருவாயிருக்கு, ஒரு பேட் இமேஜ். புதுசா இருக்கிறவங்க சேராம போயிருந்திருக்கலாம். சேர்ந்தவங்க வெளியேறினதுக்கு விசிகே வெளியேறினதுனாலும் சரி, அல்லது திமுக வெளியேறினதுனாலும் இலங்கை பிரச்சனை சொல்லிதான் வெளியேறினீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்க வெளிப்படையாக சொல்லிட்டு வெளியேறணும். திமுக அந்த காரணத்தை சொன்னாலும் கூட பொதுவான ஒரு இமேஜ் இருக்குல்ல, காங்கிரசுக்கு அகில இந்திய அளவில் பொதுவா ஒரு பிம்பம் இருக்கு. இந்த தேர்தலில் அவங்களால வெற்றி பெற முடியாது. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து அவங்க தேர்தல் அரசியல இருந்து செய்த ஊழல் முறைகேடுகளால் ஒட்டுமொத்தமா காங்கிரசுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நேரம் நம்ம அவங்களை தூக்கி சுமக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டு நடத்தப்படணும் அப்படின்றதுல மிக பெரும்பாலான கட்சிகளுக்கு கருத்து வேற்றுமையில ஒரே குரல்ல சொல்றாங்க. அந்த பட்டியலில் விடுதலை சிறுத்தைகளும் இணைஞ்சிருக்கு. ஜல்லிக்கட்டு அல்லது ஏறு தழுவுதல் இதை எப்படியாவது நடத்தணும்னு சொல்றீங்க. ஜல்லிக்கட்டுன்றது காலத்துக்கு ஒவ்வாது மட்டும் இல்ல, அதனால ஜாதி பூசல்கள் கூட வருது அப்படின்னு சொல்லி புதிய தமிழகம் கட்சியினுடைய டாக்டர் கிருஷ்ணசுவாமி இதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். நீங்க ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறீங்க, டாக்டர் கிருஷ்ணசுவாமி எதிர்க்கிறார். இந்த முரண்பாடு எதனால? இல்ல, அவரு சொல்ற ஆஸ்பெக்ட் அந்த கோணத்திலும் பிரச்சனைகள் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுமே சாதி ஆதிக்கம் இருக்கு. ஏறு தழுவுதல் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நிகழ்வுகளிலும், ஒவ்வொரு பண்டிகைகளிலும், ஒவ்வொரு அணுகுமுறையிலும் கூட சாதி ஆதிக்க பிரச்சனைகள் இருக்கு. தலித் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் இருக்கு. அந்த காளைகளை வளர்ப்பதில் கூட சாதி பார்வை உண்டு. தலித்துகள் அந்த மாதிரி காளைகளை பெரிய அளவில் வளர்த்த முடியாது, அங்கு கொண்டு போய் களத்தில் இறக்கிற முடியாது. அப்புறம் அதை ஆதரிக்கிறீங்க? இது ஒரு பொதுவான பார்வை நமக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியலும் முக்கியமானதாக இருக்கு. ஏதாவது ஏறு தழுவுதல்ங்கிற சொல்லிலே உங்களுக்கு அங்க மிருகங்களுக்கு எதிரான வன்முறை இல்ல. ஏறுன்னா காளை, காளையை தழுவுறாங்களா இல்ல அடிப்படையில் இருந்து மட்டுமே ஒரு பிரச்சனை பார்க்க முடியாது. பொதுவான பார்வை கோணத்தில் இருந்தும் பார்க்கணும். தலித்தோட காளை அங்கு அனுமதிக்கப்படுறது இல்ல, தலித் காளையை வளர்த்து கொண்டு போய் வைக்க முடியாது, தனியா போராடும். இது பொது உரிமை. இந்த பொது உரிமையை தக்க வைத்துக் கொண்டுதான் தனி உரிமைக்காக நம்ம போராட முடியும். அந்த ஏறு தழுவுதல்ங்கிற நிகழ்ச்சியே தடை செய்யப்பட்டு விட்டால் அப்புறம் நான் எங்க இருந்து காளையை வளர்க்கிறது? இது நீண்ட காலமா இருந்து வரக்கூடிய ஒரு பாரம்பரியம். ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை பாதுகாப்பதற்கு பண்பாடு என்பது ரொம்ப முக்கியமானது. இப்ப பண்பாட்டு எச்சங்களை பாதுகாப்பது என்பதுதான் ஒரு இனத்தின் அடையாளத்தை பாதுகாப்பது. அதுக்காக நம்ம சாதிய மரபுகளை எல்லாத்தையும் அதுக்காக உயர்த்தி பிடிக்க முடியாது. ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை நம்ம சொல்றோம். தேசிய இனத்தை பேசும்போது சாதிங்கிறது அங்க அடிப்படை. பண்பாடு மாறக்கூடியதானே, நவீனத்துக்கு ஏற்ப மாறக்கூடியது. 21ஆம் நூற்றாண்டிலும் காளையோடு மோதுவதுதான் பண்பாடு. எங்க மூதாதையர் அதை செஞ்சாங்க, அதனால நாங்க இதையும் செய்வோம், அதனால உயிரிழந்தா கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு சட்டம் போட்டு கொண்டு வாங்கன்னா நீங்க நவீனத்துக்கு ஏற்ப சிந்திக்கலன்னு ஆகாதா? இல்ல, அது உங்கள் வாதம் சரியானது. ஆனால் இது இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களின் சூதுமதியை அம்பலப்படுத்துவதற்கு தான் நாம் சொல்றோம். இது ஏன் தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இது தமிழர்களை எந்த வகையிலையும் ஒரு தனி அடையாளத்தோடு அவர்கள் மேல கோல வச்சக்கூடாது, அவங்களுடைய பண்பாடு மேலோங்க கூடாது, அவங்களுக்கான எல்லா எச்சங்களையும் பண்பாட்டு எச்சங்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இவன் மொத்தத்துல தமிழங்கிற அடையாளம் கூடாது, இவன் ஹிந்தி பேசணும், சமஸ்கிருதம் கத்துக்கணும், இவன் ஒரு வட இந்திய கலாச்சாரத்துக்கு ஆட்படணும், இவனுக்கு என்ன தனி அடையாளம், இவன் ஏன் தனியா எங்க மொழி உயர்ந்த மொழின்னு சொல்றான், எங்க பண்பாடு உயர்ந்த பண்பாடுன்னு சொல்றான், இந்திய மக்களோட இவன் ஏன் சேர மாட்டேங்கிறான், ஏன் மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறான், இந்த மாதிரியான கருத்துள்ளவர்கள் இதையெல்லாம் திணிக்கிறார்கள். அந்த சூதுமதியை எதிர்ப்பதற்கான ஒரு வாதமாக தான் இதை வைக்கிறோம். ஜல்லிக்கட்டை தடை செய்யறதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கிறது, பண்பாட்டை அழிக்கக்கூடிய முயற்சி இருக்கிறதுலாம் சொல்றீங்க. ஆனா செய்தது பிராணிகள் வதை தடுப்பு சங்கம், அவங்க அதுல அக்கறை உள்ளவங்க அந்த பிரச்சனையை முன்வைத்தாங்க. நீங்க சொல்ற ஹிந்தி திணிப்பு அல்லது சமஸ்கிருத திணிப்பு, தமிழ் பண்பாட்டை அழிக்க முயற்சிக்கிறவங்க அப்படின்னு சொல்ற நீங்களால குற்றம் சாட்டப்படக்கூடிய கட்சி கூட ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இதை வேண்டாம்னு சொல்ற கட்சிகள் இல்லை. அதனால நீங்க ஒரு சதி இதுக்கு நடக்குது அப்படின்ற வாதத்தை எப்படி? தமிழ்நாட்டு கட்சிகள்ல நீங்க சிலர் வரவேற்கிறாங்க, அது வெறும் பாரம்பரியமாவும் பண்பாடாவும் பார்க்கிறவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா தமிழர்களுடைய பண்பாட்டை எதிராக பார்க்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் இருக்காங்க. அவங்க தான் மாஸ்டர் மைண்ட், அவங்க திட்டம் தீர்த்து கொடுக்கறவங்க தான். அந்த மாதிரியான சக்திகள் இதுக்குள்ள பின்னால இருக்கு அப்படிங்கறது நம்முடைய சந்தேகம். அதுதான் நாம எதிர்க்கிறோம். இல்ல, இந்த தடை என்பது பாஜக ஆட்சி வருவதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே வந்துடுச்சு. காங்கிரஸ் ஆட்சி அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா தான் இதுல முன்முயற்சி எடுத்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த பண்பாட்டு ரீதியான சர்ச்சை இருக்கு, தமிழ் பண்பாட்டை அழிக்கணுன்ற முயற்சி எல்லாம் அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு இருக்குன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வேட்டைக்கு போறாங்க, அதை யாரும் தடுக்கல. எக்கச்சக்கமா ஒரு நாளைக்கு 1000 லட்சக்கணக்கான மாடுகள் வெட்டப்படுது, கோழிகள் ஆடுகள் வெட்டப்படுது.
இதெல்லாம் எதுவும் நம்ம வந்து தடுக்கலாம். அப்படி பார்க்க போனா வந்து உங்களுக்கு அதையே தடுக்கணும். நாம மிருகுவதைன்னு போனா அந்த அடிப்படையில் தான் இந்த வாதத்தை நம்ம வைக்கிறோமே தவிர நவீனத்துவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை. இதை வந்து நம்ம வந்து அந்த பிற்போக்கு கருத்துக்களை வந்து பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு எங்க இனம் எங்க பண்பாடுங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லல. நவீனத்துவத்தை முன்வைக்கக்கூடியவர்களே ஒரு பண்பாட்டை வந்து ஒரு அடையாளத்தை வந்து சிதைக்க வேண்டும் என்கிற சூதுமதியோடு செய்வதை, அந்த நோக்கத்தோடு செய்வதை நாம் அம்பலப்படுத்த விரும்புகிறோம். அவ்வளவுதான். திமுக கூட்டணியில் இடம்பெற்று கடந்த தேர்தலில் சந்திச்சீங்க. தேர்தல் முடிவு சாதகமா வரல, நீங்களும் தோற்கக்கூடிய நிலைமை வந்தது. அந்த அணி ஒட்டுமொத்தமாகவே தோற்றது. இப்போ அதற்கு பிறகு அந்த அணியில தொடர்றதா இல்லையா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஊசலாட்டம் இருக்கிறது மாதிரி தெரியுது. அது காரணம் திமுக பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டதனுடைய வெளிப்பாடா? இல்ல, எங்கிட்ட நீங்க எல்லாமே யூகமா அதை கேக்குறீங்க. அது பலவீனமானதாவோ அல்லது நாங்க ஊசலாடிக்கிட்டு இருக்கிறதாவோ நானும் வெளிப்படுத்தல, அவங்களும் வெளிப்படுத்தல. இல்ல, நான் ஊகத்துல கேட்கல, நீங்களே சொன்னதுதான். எங்கள் தொண்டர்கள்ட்ட கேட்கணும், இந்த கூட்டணியில தொடரணுமா வேண்டாமா, என்ன செய்யணும் தொண்டர்கள்ட்ட கேட்க போறோம்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையை நம்ம மாற்றணும். ஏன்னா தீர்மானம் எப்படிப்பட்டோம்னா, தனித்து போட்டியிடுவது குறித்து உங்கள் தொண்டர்கள் என்ன சொன்னாங்க, அது அந்த முடிவில் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. தனித்து போட்டியிடுவதா வேண்டாமா என்பது குறித்து தொண்டர்களின் கருத்தை அறிந்த பிறகு முடிவு செய்யும் தான் சொன்னோம். கூட்டணியிலிருந்து விலகாத நிலையில தனித்து போட்டியிடுற பேச்சே வரதில்லை. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. அதாவது திமுக கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமான்னு எழக்கூடிய கேள்வி வேற, தனித்து போட்டியிடுவதா வேண்டாமாங்கிற கேள்வி. தனித்து போட்டியிடுவதில் பல விஷயங்கள் இருக்கு. எங்களை நாங்கள் மேலும் வந்து வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு, இன்னும் கிராமமா போய் மக்களை பார்ப்பதற்கு, எங்கள் வாக்கு வங்கியை வந்து உறுதிப்படுத்தி மக்களிடத்தில் வந்து வெளிப்படுத்துவதற்கு, நாங்கள் தனி அங்கீகாரத்தை பெறுவதற்கு, இதெல்லாம் கூட்டணியிலங்கிறது வந்து கூட்டணியில தொடர்ந்தா நம்ம தேவையான இடங்களில் போட்டியிட முடியல, அதனால அங்கீகாரத்தை பெற முடியல. அப்ப அங்கீகாரம் பெற வேண்டுமானால் தனித்து போட்டியிட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்போ தேமுதிக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, தனித்து போட்டிட்டு அவங்களுக்கான வாக்கு வங்கி சதவீதத்தை காட்டின பிறகுதான் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஏன் விடுதலை சிறுத்தைகள் தனித்து போட்டியிடக்கூடாதுங்கிற கேள்வி ஒவ்வொரு தேர்தலையும் தொண்டர்கள்ட்ட இருந்து வருது. நம்ம யாரோடும் போக வேண்டாம் அப்படின்னு தனியா நிற்போங்கிறது வந்து இந்த நேரத்தில் மட்டும் மேலும் 1999 அங்க தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைத்த நாளில இருந்து தனித்து போட்டிடுங்கிற கருத்து இருக்கத்தான் செய்யுது. நாடு முழுக்க நமக்கு கிளைகள் இருக்கலாம், ஆனால் அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்குன்னு ஒரு தனி ஒரு கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படுது. இப்ப அது இல்லங்கும் போது நம்ம தனித்து போட்டியிடல. அதனாலதான் வந்து தனித்து போட்டியிடுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தொண்டர்களின் கருத்தை அறிந்து உணர்வுகளை புரிந்து அதற்கு பிறகு நாங்க செய்வோம். அப்ப இதுக்கிடையில யாரு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, முன்னணி பொறுப்பாளர்கள் சொல்றாங்க. மையக்குழுலையோ மாநில செயற்குழுலையோ நாங்க பேசும்போது முன்னணி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அளவில் இருக்கிறவங்க, மாநில பொறுப்பாளர்கள் அளவில் இருக்கிறவங்க, ஏன் நம்ம தனித்து போகக்கூடாது, நீங்க தனித்து முயற்சி செய்யுங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக சொன்ன பதில் அது. திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சந்திச்ச பிறகு நீங்க தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறத நிறுத்திட்டது மாதிரி தெரியுது. இல்ல, தேவையில்லாம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக விமர்சிக்கணும்? விமர்சிக்கிறத இப்ப டாஸ்மாக் வந்து கடுமையா விமர்சிக்கிறோம். இது யாரும் ஊடகங்கள்ல பெருசா வர்றதில்லை. இனி டாக்டர் ராமதாஸ் அந்த கூட்டணியில வந்தா விடுதலை சிறுத்தைகளுக்கு இடம் இருக்காது அப்படின்றதுக்காக நீங்க இன்னொரு அணியில அப்படி இருப்பதற்காக இப்பவே ஒரு துண்டு போட்டு வைக்கிறது மாதிரியான ஒரு முயற்சி. இது வந்து பொதுவா எல்லாரும் வந்து தேர்தல் கட்சிகளை பார்க்கிற பார்வை இது. நாங்க அப்படிலாம் எங்கேயும் துண்டு போட்டுலாம் வைக்கல. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இல்ல. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், எந்த கட்சியை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது என்று பெரிய கட்சிகள் தான் முடிவு செய்கின்றனவே தவிர சின்ன கட்சிகளின் விருப்பங்களை வந்து அங்க நடைமுறைப்படுத்த முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து இதே திமுகவிடம் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாமக வெளிப்படையாக கோரிக்கை வைத்தது. அன்னைக்கு கலைஞர் இல்ல, எங்களால முடியாது, எங்களுக்கு சேர்த்துக்க வாய்ப்பு இல்லை, பாமக கொடுக்கிற இடங்கள்ல வேணா விடுதலை சிறுத்தைகள் கொடுத்துக்கிட்டு தான் அவர் சொன்னார். அப்ப திமுக தான் முடிவு செய்தது. அந்த இடத்துல 2009 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எல்லாரும் வந்து ஏன் திருமாவளவன் திமுகவோட போனார்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அண்ணா திமுக விட்ட முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் கேட்டு பத்திரிகையில பதிவு பண்ணிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் உங்க அணிக்கு வந்தா சேர்த்துக் கொள்வீர்களான்னு. இல்ல எங்களுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க, இடம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. அப்ப சேர்த்துக் கொள்வீர்களாங்கிற கேள்விக்கு இடமில்லைன்னு அவங்களால பதில் சொல்ல முடியும். நாங்க அணுகல, பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. இப்ப பெரிய கட்சியில் தான் தீர்மானிக்க முடியும். இப்ப நான் துண்டு போட்டு வைக்கிறதுனால எனக்கு வந்து இடம் கிடைச்சிடாது. நாங்க அதாவது எல்லாரும் வந்து ஏன் வந்து ஜெயலலிதா படம் ஆபீஸ்ல இருக்கு, அதை எடுங்கன்றாங்க. இப்படி வந்து அற்பத்தனமான அரசியலுக்குள்ள நாங்க போகல. நீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்து அந்த தீர்ப்பு யாரும் எதிர்பாராத அளவுக்கான ஒரு தீர்ப்பா இருந்தது. அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, எதிர்கட்சியும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அடி விழுந்த நிலையில வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஒருவரை பற்றி அந்த நேரத்தில் வந்து ஒரு கொக்கரிக்கிறது அல்லது வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு அருவருப்பான அரசியல் நான் பாக்குறேன். அந்த அடிப்படையில் நான் அமைதியா இருந்தேன். ஏன்னா அவங்க ஒருவேளை விடுதலை பெற்றிருந்தால், தண்டிக்கப்படாமல் இருந்திருந்தால்,
அவர் காப்பாற்றப்பட்டிருந்தால் அதை விமர்சனம் பண்ணக்கூடிய முதல் ஆளா நான் இருந்திருப்பேன். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறது. எனவே நாம் விமர்சிக்க தேவையில்லை, நாம அந்த நிலையை எடுக்க வேண்டியதில்லை அப்படின்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? விமர்சனத்தை யாரும் பொருட்படுத்துறதே கிடையாது. காலையில விமர்சிப்பாங்க, சாயந்தரம் உன்ன மாதிரி தெய்வமே இல்ல, நீ தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க அவங்க. அதனால அவங்க பேச்சு ரெண்டையுமே காமெடியா எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு திருமணத்துக்கு வாங்கன்னு போய் கூப்பிடுறாரு பத்திரிகை வச்சு. இவர் மாதிரி ஒரு பண்புள்ள தலைவர், ஒரு மூத்த தலைவர், முதிய தலைவர் தமிழகத்தில் யாருமே இல்லை, இந்தியாவிலே மிகப்பெரிய தலைவர்ன்றாங்க. திருமணம் முடிஞ்சது பிறகு நாங்க திமுகவோட ஒன்றும் சேர மாட்டோம், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க சும்மா கூப்பிட்டோம். இப்போ திமுகவுக்கே அவங்க ஒரு செக் வைக்கிற மாதிரி. இப்ப இதை பொதுமக்கள் என்னவா பாக்குறாங்கன்னா, அவங்க எந்த விமர்சனத்தையும் இப்ப அவங்க வெயிட் கொடுக்கறது இல்ல. பாமகவுடைய கருத்துக்கு எந்த விமர்சனமும் ஜனங்கள் இப்ப கொடுக்கறது இல்லை. அதனால அதெல்லாம் நாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கலாம். ஆனா ஒண்ணுல நாங்க உறுதியா இருக்கிறோம், மிக அற்பத்தனமான ஒரு அரசியலை கையில் எடுத்து, சாதி அரசியலை கையில் எடுத்து அப்பாவி மக்களை மோதவிட்டு அவர்கள் சிந்துகிற ரத்தத்தில் சோறு பிசையக்கூடிய ஒரு அருவருப்பான அரசியலை, மதவெறி அரசியலை, சாதிவெறி அரசியலை கையில் எடுத்த கட்சி பாமக. அந்த கட்சியோடு இது எந்த காலத்திலும் நாங்கள் அந்த அணி இருக்கிற அணியிலும் இருக்க மாட்டோம், அந்த கட்சியோடு இருக்கும். அற்ப விஷயங்களுக்காக ஒரு ஆட்சியை விமர்சிக்கிற அளவுக்கு நாங்கள் தாழ்ந்து போறதில்லை அப்படின்னு ஒரு பெருந்தன்மையான ஒரு அரசியலை செய்ய விரும்புறோம்னு நீங்க சொல்றீங்க. அதனாலதான் அதிமுக ஆட்சியை விமர்சிக்கலன்றீங்க. இந்த அரசுக்கு கொடுக்கிற அந்த கன்செஷனை நீங்க நரேந்திர மோடி அரசுக்கு தர்றதில்லை. ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து நீங்க தொடர்ச்சியா விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க அந்த அரசை. நரேந்திர மோடிங்கிறது சாதாரணமான ஒரு ஐக்கன் கிடையாதுங்க. நரேந்திர மோடிங்கிற ஒரு அடையாளம் மிக வடித்து, அதாவது ஜம்மு காலத்தில் வடித்தெடுக்கப்பட்ட அதிதீவிர மத வெறியர்களால் உயர்த்தி பிடிக்கப்பட்ட ஒரு பிம்பம் நரேந்திர மோடி. அவர் அதிமுகவில் உங்களுக்கு நிறைய பெரியாரிய சிந்தனை உள்ளவர்களும் அண்ணா வழியில இருந்தவங்களும் அதுக்குள்ள கலந்து இருக்கிறாங்க. அது ஒரு மிக்சர். அதுல ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ஜனநாயக பூர்வமான சக்திகள் அதுக்குள்ள இடம் இருக்கிறாங்க. ஆனா நரேந்திர மோடிக்கு பின்னால இருக்கிறவங்க ரொம்ப வடித்தெடுக்கப்பட்ட அதிதீவிர மதவாத சக்திகள் பின்னால் இருந்து இயக்குறாங்க. அதனாலதான் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, அன்னைக்கு விடுமுறை விடக்கூடாது, 2023க்கு பிறகு ஒரே ஒரு கிறிஸ்தவன், ஒரே ஒரு முஸ்லீம் கூட இந்த நாட்டில் இருக்க முடியாது, தாஜ்மஹால் இருக்கிற இடத்திலே ஏற்கனவே இந்து கோயில் இருந்தது, பாபர் மசூதி ஒரு பாவத்தின் அவமானத்தின் சின்னம், இப்படி எல்லாம் அவங்களால பேச முடியுது. இந்து பெண்கள் ஒவ்வொரு பெண்ணும் 4 அல்லது 5 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி எல்லாம் பேச முடியுது. இதுக்கு முன்னாடி யாராவது பேசியிருக்கிறாங்களா? அல்ல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நமக்கு விமர்சனங்கள் இருக்கு, காங்கிரஸ் மேல விமர்சனம் இருக்குது. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி வெளிப்படையா யாராவது பேச முடிந்ததா? இப்ப மோடி இருக்கும்போது பேச முடிகிறதுனா அது அதிதீவிரமான வடித்தெடுக்கப்பட்ட மதவெறியர்கள் அதற்கு பின்னால் இருக்கிறாங்க. அதனால நம்ம அவங்கள அமலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. முஸ்லீம் வெறுப்பை ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு உத்தியை அவங்க பயன்படுத்துறாங்க. நாத்திக பூமியாக இருந்த தமிழகம் இப்ப ஆத்திக பூமி ஆயிடுச்சு, நாங்க தமிழ்நாட்டில் மாற்று சக்தியாக வளர்ந்து வருகிறோம் அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. இந்த முயற்சி காலாகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்திலே கூட தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியை பிடிச்சிடலாம் நினைச்சாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு எளிதா இதெல்லாம் வெற்றி பெற்று விடாது. வாக்குகளை பெறது, ஏமாத்துறதுங்கிறது ஒரு தனி. ஆனா அவ்வளவு எளிதா இங்க அவங்க காரூன்றிட முடியும், வேரூன்றிட முடியும்னு அவங்க நினைக்கிறது தவறு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நாங்க ஒன்னும் வெற்றிடத்தை விடல. அவங்க டார்கெட் பண்றாங்க, இந்தியா பூரா டார்கெட் பண்றாங்க. முஸ்லீம்களையே கட்சிக்குள்ள சேர்க்கறாங்க, முஸ்லீம்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றாங்க, தலித்துகளையும் சேர்க்கறது முயற்சி பண்றாங்க. இது எல்லாருமே பண்றதுதான். ஆனால் கால ஓட்டத்துல மக்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை ரொம்பவும் மிகவும் விழிப்புணர்வான ஒரு தலைமுறை. நாம அவங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட முடியாது. இன்னைக்கு முகநூல்கள் இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல இருக்கிறாங்க, இவங்க ஒவ்வொருத்தரையும் தினம் படிக்கிறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க, ரொம்ப விழிப்புணர்வா இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இளைஞர்கள் தானே அந்த கட்சிக்கு அதிகமான வாக்கு இந்தியா முழுக்க போட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அவர் மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த தலைமுறை அந்த நம்பிக்கையை நம்பி விழிப்புணர்வு இருக்கிற தலைமுறையினர் கூட அவருடைய சூது சூழ்ச்சியை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. வரக்கூடிய தேர்தல்ன்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக இருக்கிறது மாதிரி தெரியுது. அதிமுக தலைமையில ஒரு அணி, திமுக தலைமையில ஒரு அணி, காங்கிரஸ் திமுகவோட சேருமா அல்ல தனித்து போகுமான்றது ஒரு புறம், பாஜக தன் தலைமையில ஒரு அணின்னு சொல்லுது, பாமக தன்னோட தலைமையில ஒரு அணின்னு சொல்லுது. இதுல விடுதலை சிறுத்தைகளோட நிலைமை என்னவா? 2016 தேர்தலை பொறுத்தவரையில் நீங்க சொல்லுவது போல ஒரு 4 முனை போட்டியாவது உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் விசாரித்த வரையில் அதிமுக கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் தனியே நின்று வெற்றி பெற்றுவிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிம்பத்தி, ஒரு இரக்கம் அந்த
கட்சி மீது இப்போது மக்கள்கிட்ட இருக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அவங்க நினைக்கிறாங்களா? அவங்களும் நினைக்கிறாங்க. பொதுவான மக்களும் அதை பேசுறாங்க. இந்த சிறைக்கு போயிட்டு வந்ததுனால, அவங்க அமைதியா இருக்கிறதுனால அவங்க மேல வந்து ஒரு சிம்பத்தி உருவாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பொதுவான விவாதமா மாறி இருக்கு. அதனால தனித்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. எப்படியா இருந்தாலும் அதிமுக அணி, திமுக அணி, பாரதிய ஜனதா அணின்னு ஒரு 3 அணி உருவாவதற்கு நீங்க சொன்ன மாதிரி சாதியவாத சக்திகள்லாம் சேர்ந்து ஒரு அணி. ஆனா அது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பெரிய அணியோட தான் போய் சேரும். எல்லா சாதியவாதிகளையும் ஏமாத்திட்டு தனக்கு கிடைக்கிற இடங்கள் எண்ணிக்கையை பொறுத்து அவர் எந்த ஒரு கட்சியிலாவது போய் எந்த கூட்டணியிலாவது அவர் சேர்ந்துருவார். அவர் தலைமையில் 4வது அணி உருவாகிறதுலாம் வாய்ப்பு கிடையாது. அதனால 3 அணி நிக்கிறதுக்கு நீங்க சொல்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. அதனால தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இருக்கிற சூழல் பொறுத்து எங்களை மதிக்கக்கூடிய அந்த ஓரளவுக்கு கொள்கை உடன்பாடு உள்ள எங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிற அந்த அணிகளை தான் நாங்கள் இடம்பெற முடியும். கட்டாயமா பாரதிய ஜனதா தலைமையிலான அணியில் இருக்க மாட்டோம். சாதியவாதிகள் அணியை உருவாக்கினாலும் அந்த அணியில் இருக்க மாட்டோம். அதிமுக அல்லது திமுக 2ல் 1 அப்படின்னு சுருக்கி எடுத்துக்கலாமா? ஆமா, 2க்கு தான். இந்த 2 கட்சி தான் அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி பெற்ற கட்சிகளா இருக்கு. அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும். 2 பேருக்கு தான் 20% மேல வாக்கு வங்கி. அப்ப இந்த 2 பேர் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள். இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அப்படிங்கும்போது இன்றைக்கு நாங்க நட்பா இருக்கிறது, உறவா இருக்கிறது, ஓரளவுக்கு தொடர்புல இருக்கிறது திமுக கூட்டணியில திமுக தலைமையோட நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு அதிமுக தரப்புல இருந்து எந்த தொடர்பும் உறவும் கிடையாது. அதனால வந்து நாங்க வந்து இன்றைக்கே ஒரு தேர்தல் முடிவை எடுத்துட்டோம், ஒரு கூட்டணி தொடர்பான முடிவு எடுத்துட்டோம்னு பொருள் இல்ல. நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னா கூட திமுக எடுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அதனால தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையில் தேர்தல் நேரத்தில் தான் சொல்ல முடியும். அதிமுகவோட சேருவதற்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு பொருள் கொள்ளலாமா? இதுல இருந்து தாராளமா பொருள் கொள்ளலாம். மிக்க நன்றி. எங்கள் அரங்குக்கு வந்து விரிவான உங்களுடைய பதில்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.